தேர்தலில் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி தொடர்ந்து மக்களோட நிற்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினர். அண்ணன் சீமானும் நிற்கிறாரு. இந்த மக்கள்லாம் நமக்கு ஓட்டு போடலை, இவங்களாம் நமக்கு ஓட்டு போட்டாங்கன்னு பாரபட்சம் பார்க்காம எல்லா மக்களோடையும் கூட நிற்கிறாரு. வீடுகள் இடிக்கப்படுது, ஆக்கிரமிப்புன்னு பொய்யா குற்றம் சாட்டப்பட்டு வீடுகள் இடிக்கப்படுது. இடிச்சுட்டு அவன் யாரு கொடுக்குறான்? பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக கொடுக்குறான். அப்படி அநியாயமாக அந்த மக்களை சென்னையில் பல இடங்கள் இது நடக்குது. மக்களோட வீடுகள்லாம் இடித்து அவங்கள வேறு இடத்துக்கு அடித்து பத்துறான். அந்த சமயத்தில் அந்த இடத்துல போய் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அண்ணன் சீமான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த மக்களெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க, திமுகவினுடைய வாக்காளர்கள். அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஆட்சியை நம்பி ஏமாற்றிட்டோம், அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டோம், ஆனால் இப்படி எங்களுக்கு அநியாயம் பண்ணுவாங்க நாங்களே எதிர்பார்க்கலன்னு சொன்னக்கூடிய அந்த மக்களுக்கு முழு மனதோடு அந்த மக்களுக்காக போராடினார் சீமான். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம அந்த மக்களோட களத்தில் நின்னார். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய போராட்டத்தின் காரணமாக, அண்ணன் சீமானுடைய இந்த முயற்சியின் காரணமாக அந்த இடிக்கப்படக்கூடிய வீடுகள் நிறுத்தப்பட்டிருக்கு. இதனால் அந்த மக்கள் சீமானுக்கு நன்றி சொல்கிறாங்க. நாங்கள் சாகிற வரைக்கும் சீமானை மறக்க மாட்டோம், இந்த தம்பிகளை மறக்க மாட்டோம். இந்த பிள்ளைங்க எங்கள் கூட எங்கள் கஷ்டத்தில் எப்போதும் எங்கள் கூட இருந்தாங்க, நீங்கள் எங்கே கூப்பிட்டீங்கன்னாலும் நாங்கள் வருவோம், உங்களுக்கு தான் இனிமேல் எங்களுடைய வாக்கு அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அந்த தம்பிக்கு நம்ம சீமான் ஐயாவிற்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இந்த அளவுக்கு காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. உங்கள் தொண்டர்களால் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அதனால இன்னும் நாங்கள் காலத்துக்கு உங்களுக்கு விசுவாசமாக இருக்கோம். எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல வழியை காட்டுங்க. உண்மையாக இருப்போம்யா, அவங்க பின்னாடி கண்டிப்பாக இருப்போம்யா. சீமான் ஐயாவுக்கு இவ்வளவு தூரம் எங்களுக்கு காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கூட இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி.